முதல்ல உங்களுடைய நேரத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எங்கள் ஸ்டூடியோவுக்கு வந்ததுக்கு. இப்போ வந்து உங்களுடைய இந்த சன்னியாசி பயணம் வந்து நீங்கள் தொடங்கியிருக்கீங்க. உங்களுடைய வாழ்க்கையை வந்து நிறைய பேருக்கு இப்போ தெரியுமா அப்படின்றது ஒரு சந்தேகத்து. ஏன்னா நான் வந்து உங்களை இன்டர்வியூ எடுக்க போகிறேன்னும் போது உங்களுடைய பின்னணியெல்லாம் பார்க்கும்போது நான் சில பேருக்கு சொல்லும் போதே அவங்களுக்கு அதிசயமாக இருந்தது. அவங்கள இவங்க அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் இருந்தது. முதல்ல உங்களை பற்றி நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து என்ன சொல்கிறது, அதெல்லாம் கடந்து வந்தாச்சு. இப்போதைக்கு சன்னியாசி, ஆண்லேருந்து இடைப்பாலின பெண்ணாக வந்து இன்றைக்கி இந்திய அளவில் தமிழகத்தில் முதல் ஆளாக வந்து ஒரு அங்கீகாரம் பெற்றிருக்கேன். 2023 தமிழக அரசு முதல்ல எனக்கு இடைப்பாலினம் அப்படின்ற ஒரு அடையாள அட்டை கொடுத்துருந்தாங்க. அப்போ நான் யோசித்தேன், என்னை தொடர்பு கொண்டு ஒரு தகப்பன் வந்து என்கிட்ட கேட்டார், எனக்கு ஈருறுப்போடு ஒரு குழந்தை பிறந்திருக்கு, அதை எப்படி வளர்க்கணும் அப்படின்னு கேட்கும்போது, அப்போ நான் அவர்கிட்ட சொல்கிறேன், நீங்கள் இப்போ எந்த அறுவை சிகிச்சையும் பண்ணக்கூடாது, இன்டர்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு 13 வயது வரை காத்திருக்கணும், ரொம்ப எமர்ஜென்சி அதில் ஏதோ ஒரு இஷ்யூ இருந்தால் மட்டும்தான் நீங்கள் சர்ஜரி பண்ணணும், ஹெல்த்தியாக இருந்தால் எந்த சர்ஜரியும் பண்ணக்கூடாது. 13 வயசு வரும்போது எந்த பாலினமாக அவங்க உணர்கிறாங்க, 2 உறுப்பில் எந்த பால் உறுப்பு செயல்படுதோ அந்த பாலினமாக அவங்க மாறணும்னு நினைக்கிறாங்களோ அந்த பாலினமாக அவங்க மாற்றிக்கணுமே தவிர நாமளாக எதுவுமே பண்ணக்கூடாது. தவறான அறுவை சிகிச்சையால் நான் படக்கூடிய கஷ்டங்களெல்லாம் அந்த தகப்பன்கிட்ட எடுத்து சொன்னேன். அந்த தாய் ஃபஸ்ட்டு ஏற்றுக்க மறுத்தாங்க. அப்புறம் அவங்களும் ஏற்றுக்கிட்டு இன்றைக்கி அந்த குழந்தைக்கு 2 வயது ஆகுது. அந்த குழந்தைய வந்து வளர்த்துக்கிட்டு இருக்காங்க.